பெங்களூர்னு சொன்னாலே நமக்கு வந்து ஒரு ரஷ்ஷான சிட்டி அப்படின்னு தான் ஞாபகம் வரும். பட் அங்கேயும் வந்து இந்த மாதிரி ஒரு பிளேஸ் இருக்குது. நீங்கள் அனிமல் லவர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்த என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த இடத்த ஓப்பன் பண்ணி கிட்டத்தட்ட 1 year தான் ஆகுது. நீங்கள் உங்கள் டிக்கெட்ஸை ஆன்லைனில் புக் பண்ணிக்கலாம். டிக்கெட் ப்ரைஸ் வந்து 250 rupees பெர் பர்சன். இந்த இடத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நீங்கள் வந்து அனிமல்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணலாம். அனிமல்ஸை வந்து அவங்க கையில் தருவாங்க. தென் வந்து ஃபுட்டும் நமக்கு தருவாங்க அனிமல்ஸ்க்கு கொடுக்கறதுக்காக. அப்படியே பிடிக்க நிப்பா. இங்கே ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து ஸ்வாலஜிஸ்ட் அண்ட் அனிமல்ஸை பற்றி நிறைய தெரிஞ்சவங்க தான். அவங்க வந்து ஒரு அனிமல் பற்றி, அதோட ஹிஸ்ட்ரி பற்றி, அதோட எல்லா விஷயங்கள் பற்றியும் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அது இல்லாமல் நமக்கு வந்து இந்த மாதிரி இன்ட்ராக்டிவ் செஷன்ஸும் வைப்பாங்க ஒருத்தவங்களுக்கும். ஸோ நீங்கள் அவங்க சின்ன பசங்களை கூட்டிகிட்டு போனீங்கன்னா ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. அவங்க அனிமல்ஸை பற்றியும் நிறைய தெரிஞ்சுப்பாங்க. எனக்கு இங்கே இன்னொன்று பிடிச்ச விஷயம் என்னென்னா, இங்கே வந்து ரெஸ்கியூ அனிமல்ஸும் வந்து வச்சுருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து நிறைய கேட்ஸ் பார்த்தோம், தென் பீஜன்ஸ் வெரைட்டிஸ் பார்த்தோம், தென் கினி பேக்கர், இந்த ஹாம்ஸ்டர் எல்லாமே பார்த்தோம். எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. தென் நெக்ஸ்ட்டு செக்ஷனாக வந்து டக்கு தான் பார்க்கும். அங்கே வந்து ஜுவாலஜிஸ்ட் அங்கே இருப்பாங்க. அங்கே வந்து அவங்களுக்கு வந்து டக்ஸோட ஒரிஜின் அதை பற்றி எல்லாமே டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. தென் டக்ஸையும் ஃபீட் பண்ணி வைப்பாங்க லாஸ்ட்டாக. இவன் இங்க பாரு, இங்க சென்னையில் நாங்கள் இருக்கிற ஏரியாவில் வந்து இந்த மாதிரி ஆடு கோழி எல்லாம் ரொம்ப பார்க்குறது ரேர் தான் இப்போது. ஸோ வந்து இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இங்கே 2-3 வெரைட்டியான ஆடு தென் கோழி எல்லாம் இருந்தது. ஃபீட் பண்ணுறதுக்கு கிராஸும் இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. நம்ம எடுத்து ஃபீட் பண்ணிக்கலாம். ஸோ தேர்டாக நாங்கள் போய் பார்த்தது இந்த ஆஸ்ட்ரிச் தான். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பட் ரொம்ப பக்கத்தில் போய் நிற்கக்கூடாது. கொஞ்சம் நேரம் அங்கே இருந்து பார்த்துட்டு அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு நாங்கள் அடுத்த செக்ஷன் போக ஆரம்பிச்சிட்டோம். எவ்வளோ க்யூட்டாக இருக்குல்ல பார்க்க. ஆனால் நம்ம போய் நம்ம மண்டையை உடைக்கிற அளவுக்கு ஸ்ட்ரென்த்தும் இருக்குது. ஸோ பி கேர்ஃபுல். ஸோ நெக்ஸ்ட்டாக வந்து ஈமோ கோழி தான். ஈமோ கோழியை பார்க்க போது அவங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவாங்க உங்களுக்கு எப்படி நீங்கள் உள்ளே பிஹேவ் பண்ணோன்னு. பிகாஸ் அவங்க ஓவர் எக்ஸைட் ஆயிடுச்சுன்னா அது ஓட ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் உள்ளே போயிட்டு நீங்கள் வந்து காமாக வந்து ஹேண்டில் பண்ணுங்கள். தென் அங்கே இருக்கிற சின்ன சின்ன வைல்ட் அண்ட் ஃபார்ம் அனிமல்ஸ் கிளிப்ஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து போட்டு காமிக்கிறேன். இதெல்லாம் அங்கே இருக்கிற அனிமல்ஸை தான். தென் நெக்ஸ்ட்டாக போனது இந்த இடம் தான். இங்கே வந்து டர்ட்டில் ஃபிஷ்ஷு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 பவுண்டில் வந்து வச்சுருப்பாங்க. டர்ட்டில்ஸ்லாம் உங்கள் கையில் தருவாங்க. நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துக்கலாம். தூங்கிட்டு இருக்கு. ஆமா, இவா தூங்கிட்டு இருக்குல்ல, கையெல்லாம் வச்சு கூட கடிச்சு விட்ற போகுது. தென் நெக்ஸ்ட்டாக போன செக்ஷன் வந்து இங்கே தான். இங்கே வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் டாட்டாய்ஸ் இருக்கும். தென் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் இருக்கும். சூப்பர் கலர்ஃபுல் ஃபிஷ்ஷஸ்லாம் நம்ம அங்கே பார்க்கலாம். பாம்புனா யாருக்கெல்லாம் பயம் தெரில, ஆனால் எனக்குன்னா பாம்பு கொஞ்சம் பயம் தான். பட் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நமக்கு லைஃப் டைமில் ஒரு வாட்டி தான் கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ அந்த மாதிரி பாம்பு வந்துன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நான் கையில் வச்சு ஃபோட்டோ வீடியோஸில் எடுத்துக்கிட்டேன். பேர்ட்ஸ் ஆஃப் பேரடைஸ் இந்த இடத்துலையே லாஸ்ட் அண்ட் மோஸ்ட் பியூட்டிஃபுல் செக்ஷன் இது தான். இங்கே பேர்ட்ஸ் வந்து நம்ம ஃபீட் பண்ணலாம். இட் வாஸ் சச் பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. நான் இது வரைக்கும் பேர்ட்ஸை வந்து தொட்டு பார்த்ததில்லை. அங்கே வந்து நான் வந்து ஃபீட் பண்ணேன், தொட்டு பார்த்தேன். அது கூட ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டேன். நான் வந்து பாம்புக்கு பயந்ததோட இந்த பேர்ட்ஸை ஃபீட் பண்ண தான் ரொம்ப பயந்தேன். பிகாஸ் அது வந்து நம்ம கொத்திடும் கைக்கு வச்சு கொடுத்தோம். நானுமே ஒரு பேரட்டுக்கிட்ட வந்து கடி வாங்கினேன், அதனால தான் சொல்கிறேன். மை எக்ஸ்பீரியன்ஸ் வித் பேர்ட்ஸ் ஆஃப் பேரடைஸ் இஸ் 10 out of 10. அங்கே இருக்கிற எல்லா விஷயத்தையும் நான் வந்து வீடியோவாக உங்களுக்கு கவர் பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் பிடிக்கும்னு.